ஆமாம், ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டியில் இருக்கேங்க. சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். தோட்டம் காடு செய்வோம் நண்பர்களுக்கு வணக்கம். முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 3.25 சென்ட் இடம் பார்க்குறக்கா வந்திருக்கேன். ஒரு சென்டோட விலை 1,30,000 இது பஞ்சாயத்து அப்ரூவல் சைட்டுங்க, வடக்கு பார்த்த சைட்டு. இது வந்து புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. புளியம்பட்டி காரில் கண்ணாடியில் வரும், கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிருக்குது, அதனால் சரியாக தெரியல. புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்டு புற கடையெல்லாம் பாருங்கள். புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் நம்ம சைட்டுங்க. இது வடக்கு பார்த்த சைட்டு. இது வந்து ரைட் சைடு இருக்குது இல்லைங்க. இது வந்து தினசரி மார்க்கெட்டு ப்ளஸ்ஸு பத்திர ஆஃபீஸ் ரெண்டும் இங்கே தான் இருக்குது. நம்ம இப்படி போகிற வழி என்னென்னா சத்தியமங்கலம் நம்பியூர் ரோடு. சத்தியமங்கலத்துக்கு 2 ரோடு இருக்குங்க புளியம்பட்டியிலேருந்து. ஒன்று நேராக போகும், இது வந்து ரைட் சைடு உள்ளே போய் போகும், ரிங் ரோடு மாதிரி போகணும் வைங்களேன். மொத்தம் 3.25 சென்ட் பார்க்குறதுக்கு போகிறோங்க. 3.25 சென்ட். இது வந்து நம்ம புளியம்பட்டியிலேருந்து நம்பியூர் அப்புறம் சத்தி போகிற வழி. ஸ்கூல் டைம் அப்படியே வண்டியெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. மஞ்சள் கலர் வண்டி மங்களகரமாக பார்த்துங்க. இந்த பக்கம் வலது பக்கம் போனால் நம்பியூருங்க, நேராக போனால் சத்தியமங்கலம். ஒரு நல்ல முதலீடு. புளியம்பட்டியும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற ஊர் தானுங்க. இங்கே மில் அதிகம், பனியன் கம்பெனி நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வலது பக்கம் போனோம்னா நம்பியூர் வண்டி வருது பாருங்க. இது வந்து சத்தி ரோடுங்க. இது உக்கரங்காவலி வளையம். இங்கே வாய்க்கால் இருக்குதுங்க, அதாவது எல்பிபி வாய்க்கால் இருக்கிறதுனால இங்கே ஓரளவுக்கு விவசாயம் நல்லாவே இருக்குது. இங்கேருந்து கோயம்புத்தூரில் டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவங்க இருக்காங்க. இது ஒரு அதாவது இது இங்கே இப்போ இந்த ஏரியா எல்லாமே இந்த நொடிக்கு நொடி வளர்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏரியா. அப்புறம் எப்பவுமே எந்த தூரத்தில் முதலீடு பண்ணி வச்சாலும் கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. மொத்தம் 3.25 சென்ட். ஒரு சென்டோட விலை 1,30,000. இது போகிற வழிங்க. ரோடு வேலை நடந்துருக்கு பாருங்க. ஆல்ரெடி பெருசாக தான் இருக்குது, இன்னும் பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்க. புளியம்பட்டி ஒரு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஊருங்க இது புளியம்பட்டி. இங்கே சந்தை ஃபேமஸ்ஸு. சந்தை அதாவது பருப்பு வகை தானியங்களுக்கு, ஆடு மாடு சந்தை இதெல்லாம் ஃபேமஸுங்க. இது ஒரு அவென்யூ. இன்றைக்கி பணம் சேர்த்து வச்சா நகை வாங்கி வச்சுக்கலாம், இல்லைன்னா இடம் வாங்கி வச்சுக்கலாங்க. ரெண்டுமே விலை மதிப்பாகிட்டே இருக்கும். ஜுவல் வாங்கலாம், கண்டிப்பாக இடம் வாங்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சம் ஆர்வப்பட்டுக்கணும். அப்போ அதனோட விளைவு என்னென்னா, எப்போ இடம் இடம் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டோம்னா செலவுகள் வேறு எதாவது செய்ய மாட்டோம். அதுபோக தொழிலில் ஈடுபாடாயிருவாங்க. நல்லா இடம் வாங்கணும், இது ஒரு விதத்தில் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு, ஏன்னா பணம் கையில் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது செலவு செஞ்சுருவாங்க, ஆடம்பர பொருள் வாங்கிடுவாங்க. அதனால் பணம் நம்ம சேமித்து வச்சோம்னா இடம் வாங்கி போட்டுக்கலாம். ஆனால் எப்போ நல்லா வர்ற காலத்துக்கு ஆகட்டும் அப்படின்னு சேவிங்ஸுக்கு ஆகும். பாருங்க, டிஎன் கார்டுன்னு இங்கே எல்லாமே பிருந்தாவன் கார்டுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் ஒரு சென்ட் 10 லட்சத்துக்கு மேலே போயிட்டு இருக்குதுங்க. ஒரு சென்ட் 10 லட்சத்துக்கு மேலே போகுது. நம்ம இடம் வந்து சென்ட் 1,30,000 தான். இது எல்லாமே நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்குது. எல்லாமே நகராட்சிக்கு உட்பட்டதுங்க. புளியம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்டது. நம்மளுக்கு வந்து காராப்பாடி ஊராட்சி, கொஞ்சம் தள்ளிங்க பஞ்சாயத்து. அது இங்கே போகிற வழியிலைங்க ஒரு தபோவனம்னு இருக்குது, ஆசிரமம். பாருங்கள், தோட்டம் நல்லா இருக்குது. தபோவனம் வந்து இந்த தியானம் பண்ணுறக்கெல்லாம் வர்றாங்க. இங்கே நல்ல மனம் அமைதியாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கான கிளாஸ் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. நமக்கும் பக்கம், இங்கே ஸ்கூலும் பக்கங்க. அவன் மகரிஷி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது ஸ்கூலு தெரியுதுங்களா? இது ஸ்கூலு. ஒருவேளை இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் பக்கம், இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருங்க நம்ம இடம். ஸ்கூல் வசதி பக்கமாக இருக்குது பக்கத்தில். அப்புறம் நல்ல மனநிலை வேணும்னா கோயில் ரூம் இருக்குது, ஆசிரமம் இருக்குது. இது தபோவனம் சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப தேவையாக இருக்குதுங்க. இதெல்லாம் மனிதனுடைய மனம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் தேவை. மறுபடியும் சொல்லிடுறேன், 3.25 சென்ட். ஒரு சென்டோட விலை 1,30,000. தாராளமாக வாங்குறாங்க. பஞ்சாயத்து பொருள் சைட்டு தாராளமாக வாங்கலாம். இந்த ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இங்கே வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்குங்க, பிஎன்சின்னு. அங்கேருந்து நம்ம போகணும். இந்த ரோடு எங்கே போகுதுன்னா நேராக போனால் சத்தியமங்கலம் போயிடலாங்க. இந்த வழி கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்குறேங்க. இங்கே இப்படியே வந்தோம்னா இடது பக்கமாக விஎன்சின்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. பார்த்துங்க, இது போர்டு விஎன்சின்னு கல்யாண மண்டபம் இருக்கா. இந்த கல்யாண மண்டபத்துலேருந்து இடது பக்கமாக போகணும். இது வந்து புங்கமல்லி போகிற வழிங்க, போர்டு வச்சுருக்காங்க பாருங்க, புங்கமல்லின்னு. நேராக போனால் சத்தி, இடது பக்கம் புங்கமல்லி. இடது பக்கம் திரும்பினோம்னா அது புங்கமல்லிங்கிறது சத்தி ரோடு தானுங்க. இதில் போனாலும் சத்தி, இதில் போனாலும் சத்தி. இது கல்யாண மண்டபம். இங்கிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டருங்க பிஎன்சி கல்யாண மண்டபம். நல்லா அருமையாக வச்சுருக்காங்க. ஒரு வீட்டுக்கு பாருங்க, கல்யாண மண்டபம் இது. இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு
3/4 கிலோமீட்டரில் 1/2 கிலோமீட்டரில் இடங்க. போய் பார்ப்போம். இப்படி நம்ம வடக்கு நோக்கி போகிறோம். இந்த ரோடு வந்து சத்தியமங்கலம் போய் சேருதுங்க. இது வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி என்னது பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வருது, ஏரோப்ளைன் வருதுன்னு, அப்படிலாம் இல்லை. அது நிஜமாமே பைபாஸ் வந்து இந்த திண்டுக்கல் டு சாமராஜ் நகர் பைபாஸ் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் வருது தானுங்க. வியாபாரத்துக்காக ப்ராமிஸாக சொல்லலை. இங்கேயே பாதி தோட்டத்துக்கெல்லாம் சொல்லிட்டாங்களாம்மா. இதுலேருந்து இங்கேருந்து இடது பக்கமாக திரும்புகிறோம். எல்லாம் வாங்கி கம்பியில் ஓட்டு வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு நாளைக்கு நல்லா காசு ஆயிருக்கு. ரோடு பேஸ்லேயே இருக்குது பாருங்க இடம். இதான் நம்ம உள்ளே வந்த நம்ம இடத்துக்கு வர்ற வழிங்க. 30 அடி ரோடு இது. இதுதான் நம்ம இடங்க. வடக்கு பார்த்த சைட்டு இது. வடக்கு பார்த்த சைட்டு பக்கத்துலேயே வீடு இருக்குது பாருங்க. வீடு ஆயாச்சு. நல்ல ஜம்முன்னு கம்பி வழி ஓட்டு வச்சுருக்குது. வடக்கு பார்த்து இருக்குது. இது 23 அடி ரோடு. இங்கே 21 அடி ரோடு இது. இது சைட்டுங்களா. சைட்டில் இது தடம். இது பக்கத்தில் வீடு இருக்குது. கரண்ட் கம்பம் இருக்குது. தண்ணி வசதி இருக்குது. பக்கத்தில் அந்த ரோடு வந்து அந்த பனைமரத்துக்கிட்ட இருக்கிறது ரோடுங்க. அதனால் கொஞ்சம் அருமையான பூமி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தாராளமாக வாங்கலாம். 1,30,000 ரூபா. வாங்கி ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் நல்ல காசு கிடைக்கும். தாராளமாக வாங்கலாம். விலை வந்து 1.30 per சென்ட். மொத்தம் 3,000 சென்ட் பார்த்துக்குங்க.